மெய்யழகன் வந்து திரைப்படமாக பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை அல்ல. ஆனால் எழுதும்போது நான் மெய்யழகனா ரஜினி சாரையும் அருள்மொழியாக கமல் சாரையும் மனசில் நினச்சி தான் எழுதினேன். வந்தவொடனே சின்ன பையன் மாதிரி பெல் அடிச்சு பார்க்குறாரு. Grand Royal Tours and Dr. Sri Verma Ayultharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus the Hot Water Professionals. Academic Partner Cinema Factory Academy. Kalyanam Catering Partner நம்ம வீட்டு கல்யாணம் Catering. பார்ட் 2 எடுக்கிறதுக்கு அழகான ஒரு படம் வந்து மெய்யழகன். இதெல்லாம் நம்ம பீரியடில் ஓட்ட சைக்கிள். இந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒன்று உண்டு. பிரேம் என்னென்னதுக்கு என்னென்ன நான் ஒன்று பண்ணுறேன் என்னென்னு சொல்லிடுறீங்களா? இது நான் சொல்ல முடியாது, பின்னால் ஆள் வருது. ஓகே, 4-5 பேர் சேர்ந்து இப்படி பண்ணால் என்னன்னு மட்டும் சொல்லணும். ஓகே, 4-5 சைக்கிள்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு அது செலிப்ரேஷன் நினைக்கிறேன். நான் செலிப்ரேஷனில் கூட்டமாக வராங்க, தெரிச்சிரு. உங்களை பற்றி இந்த ஹீலர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போயிடலாம், பாஸ்ட்டை நோக்கி போகவே முடியாது. அது ஒரு செகண்டாக இருந்தாலும் ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு வருஷம் போனது தான். அதை நீங்கள் ஃபோட்டோஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி பேசி தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிரேமோட 96 வந்தப்போ ஒரு பையன் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, படம் முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி, ஒரு பையன் பொண்ணுங்கனால இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கடுத்து மெய்யழகன் வந்தப்போ 2 ஆம்பளைங்க பேசிக்கிறாங்கடா, விடிய பேசிக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னுச்சு. அதில் இருக்கிற அந்த அனுபவம், அந்த சுகம், அது தரக்கூடிய அந்த பரவசம் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு வயசு வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா எனக்கு சரியாக பேச வராது, சொல்ல வராது, சரியாக சொல்ல வராது, கம்யூனிகேஷன் சரியாக இல்லை. அதனால் அது எழுத்தில் வர ஆரம்பிச்சது. அடுத்ததாக நம்ம அரங்கத்திற்குள்ள ஒரு முக்கியமான இயக்குனரை அழைக்கவிருக்கிறோம். இவர் 2 படம் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் 2ம் அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இதய கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் இவரை. இயக்குனர் திரு பிரேம்குமார் அவர்களை அன்போடு அரங்கத்திற்குள் அழைக்கிறோம். இந்த விருதை வழங்குவதற்காக KS ரவிக்குமார் அவர்களோடு இணைகிறார்கள் திரு N வெங்கடேசன், மேனேஜிங் டைரக்டர், நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங். இது அடுத்த விருது யாருக்கு வழங்கப்படவிருக்கிறது அப்படிங்கிறத காட்சி வடிவத்தில் பார்க்கலாம். The Behind Words Gold Medal for the greatest ever cult movie maker, Director C. Premkumar for 96 and Meyyalagan. ஒரு கல்ட் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அப்படிம்பாங்க. 2 படம் தான், 2 படமும் கல்ட் கேட்டகரியில் வந்திருக்கு. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். முக்கியமான ப்ராப்பர்ட்டி இங்கே வருது. ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு லைஃபே இங்கே வருது அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம், கொண்டு வாங்கப்பா.
வந்தவொடனே சின்ன பையன் மாதிரி பெல் அடித்து பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம சைக்கிள்னு பார்க்குறோமா, என் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கான ஒரு வாழ்வின் ஆதாரமாக பார்க்குறோமா. மனிதர்கள் வந்து இந்தா நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிற ஒன்று இன்னொருத்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சேஞ்சை ஏற்படுத்துதுன்னு அந்த படத்தில் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி சைக்கிள் எதுவும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்களா? இப்போ நான் சொன்னால் அதை நீங்கள் கூட நம்புவீங்களான்னு தெரில, இருக்கிறவங்களாம் நம்புவாங்களான்னு தெரில. இன்றைக்கி காலையில் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டைரக்ஷன் சைடில் டீல் பண்ண பையன் தான் அந்த கோல்டு மெடல் வாங்கினது. அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த சைக்கிள் ரொம்ப நாளாக அங்கே குடோனில் நிற்கிது, எடுத்து கொண்டு வந்து ஆஃபீஸில் வைங்க, ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இது இங்கே வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சைக்கிளை பார்த்தா நல்லா ஃபீல் தான் இருக்குல்ல. இங்கே எனக்குமே இதெல்லாம் நம்ம பீரியடில் ஓடின சைக்கிள். இந்த டைனமோலாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்கப்பா. இங்கே பாருங்க, இந்த சத்தமே இவ்வளோதான். இந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒன்று உண்டு. பிரேம் நீங்கள் பண்ணி கேட்டால் தான் சூப்பராக இருக்கும். பிரேம் பண்ணிட்டு அது அப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷன் பசங்க ஜென்சி ஜென் ஆல்ஃபா 2 பேருக்கு முக்கியமான தகவல். அவர் ஒவ்வொரு கிளிக் பண்ணுவார், அது ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. வாயில் பேசுகிற ஜென்ரேஷனில் அது இல்லை, என்னென்ன கிளிக்கு என்னென்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். என்ன பண்ணால் என்ன அர்த்தம்? இல்லை, மற்ற அந்த சிலுமிஷமானதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அதனால தான் கேட்குறேன். ஜென்கி இதெல்லாம் சிலுமிஷம்னா அந்த சைவம் அப்பா அப்படி தானே. இப்போது என்னென்னதுக்கு என்னென்ன நான் ஒன்று பண்ணுறேன், என்னென்னு சொல்லிடுறீங்களா? இது ஒதுங்கணும், இது ஒதுங்கணும். நான் வந்துட்டேன். ஓகே ஓகே, இது நான் சொல்ல முடியாது, பின்னால் ஆள் வருது. ஓகே, இது சிக்னல் வந்துட்டு இருக்கேன் அல்லது வந்துட்டேன் அப்படின்னு. ஓகே, 4-5 பேர் சேர்ந்து இப்படி பண்ணால் என்னன்னு மட்டும் சொல்லணும். ஓகே, 4-5 சைக்கிள்லேருந்து எனக்கு தெரிஞ்சு அது செலிப்ரேஷன் நினைக்கிறேன். நான் செலிப்ரேஷனில் கூட்டமாக வராங்க, தெரிச்சிரு. ஆக்சுவலாக இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்க. அது என்னது? இது வார்னிங். இது வார்னிங்கா? அதாவது சத்தம் அடித்து அவங்களுக்கு மட்டும் கேட்கணும், அந்த அதிர்வு கேட்கக்கூடாதான். ஒரு சைக்கிளுக்குள்ளே இவ்வளோ சயின்ஸ் வச்சுருந்த ஒரு ஜெனரேஷன் இருக்குது. ஓகே, ஏதோ சைக்கிள் ஏதோ நீங்கள் அரவிந்த் சாமியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு போனதுன்னு நினச்சேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கேரியரில் வேறு யாரையோ தான் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. இத்தனை பெல் சவுண்ட் இருக்கேன். பட் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜியை பேசுகிறதுல ஒரு கிரக்கம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம் என்ன? ஏன் நாஸ்டாலஜி மேலே அவ்வளோ பிரியம் உங்களுக்கு? ஆக்சுவலாக நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போயிடலாம், பாஸ்ட்டை நோக்கி போகவே முடியாது. அது ஒரு செகண்டாக இருந்தாலும், ஒரு மைக்ரோ செகண்ட், ஒரு வருஷம் போனது தான். அதை நீங்கள் ஃபோட்டோஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி பேசி தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதை நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரே இடம் சினிமா. ஓகே, ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட அந்த ஐக்கத்தை நான் சினிமாவில் ஒரு மாதிரி இன்டைரக்டாக நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிரேமோட 96 வந்தப்போ பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. ஆனால் உள்ளே போன பிறகு வெளியில் வந்து எல்லோரும் பேசினேன்னா, ஒரு பையன் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, படம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி, ஒரு பையன் பொண்ணுங்கனால இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கடுத்து மெய்யழகன் வந்தப்போ 2 ஆம்பளைங்க பேசிக்கிறாங்கடா, விடிய பேசிக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னுச்சு. 2 மனிதர்களுக்கு இடையிலான அந்த இதயபூர்வமான உரையாடல் இருக்குல்ல, அதில் என்ன அவ்வளோ உங்களுக்கு ஒரு காதல்? படத்தில் நிறைய பேர்லாம் கிடையாது, எங்கேயாவது அங்கங்கே ஓரமாக ஒரு 2-3 கேரக்டர் நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுகிற ஜென்ரேஷன் இல்லையா? ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதுக்குல மனம் விட்டு நிச்சயமாக. அதுதான் நான் சொல்ல ஒரு வார்த்தையை சேர்க்கணும்னு நினச்சேன், நீங்களே அதை சொல்லிட்டீங்க. பேசுகிறதுங்கிறது வேறு, அது எப்படி வேணாலும் அது போகலாம். மனம் விட்டு பேசுகிறதுங்கிறது வந்து அதுக்கு முடிவு கிடையாது. நேரமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அது முடிச்சாதான் உண்டு. ஏன்னா அது மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும், அது பேச பேச ஒன்று தொட்டு ஒன்று போய்கிட்டே தான் இருக்கும். அதில் இருக்கிற அந்த அனுபவம், அந்த சுகம், அது தரக்கூடிய அந்த பரவசம் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு வயசு வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா எனக்கு சரியாக பேச வராது, சொல்ல வர்றதை சரியாக சொல்ல வராது, ஒரு கம்யூனிகேஷன் சரியாக இல்லை. அதனால் அது எழுத்தில் வர ஆரம்பிச்சிது. அது எழுத்தில் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகி பேட்டிலாம் கொடுத்தோன்னே கொஞ்சம் பேச வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் பிரேமை மீட் பண்ணுறப்பலாம் இந்த நாங்கள்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த 1 வேர்ட் ஆன்சர்னு ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் எலாபரேட்டிவாக சொல்லலாம். ஏன்னா எல்லா இமோஷன்ஸையும் சொல்கிறவர். உங்களை பற்றி இந்த ஹீலர் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அவர் வந்து மனதை ஹீல் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன், உங்கள் டெஃபினேஷன் சொல்லுங்கள். நம்மகிட்ட அது மாதிரி ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். தவிப்பு, ஒரு நல்ல பதிலை சொல்ல தவிக்கிறீங்களோ? நிறைவேறாத ஆசைகள். ஓகே. துரோகம் கடந்து வந்தது, நிறைய கடந்து போதுங்கிற அளவு கடந்தாச்சு. நட்பு இன்றியமையாதது. ஓகே. கோபம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். நான் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய, எனக்குள்ளேருந்து அது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம், ஆனால் அடிக்கடி வந்துடுது. பிரிவு
தவிர்க்க முடியாதது. அதானே, நீங்கள் எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாலும் சேர்க்க மாட்டீங்க, தவிர்க்க முடியாதது. மனைவி உறுதுணை. உறுதுணை. உங்களுக்கு எந்த அளவு உங்கள் மனைவி உறுதுணை? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கஷ்டம். நானே பல தடவை சொல்லிட்டேன், நிறைய பணம் பண்ணுங்க பிரேம் அப்படின்னு சொல்லி. லயிச்சு விரும்புகிற ஒன்றை ஒரு செல்லுலாய்டில் சொல்லணும்னு நினைக்கிற ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் சிரமந்தான் இல்லையா? உங்கள் மனைவி உங்கள் வாழ்வில் எவ்வளோ பெரிய உறுதுணை? இல்லை, அவங்களும் சினிமாவை சேர்ந்தவங்க, எடிட்டர். இப்போ அவங்க டைரக்ஷனுக்குள்ளே வராங்க. ஸோ அதனால் இட்ஸ் மோர் ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அதில் கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு நான் என்னோடய ஃபீட்பேக் சொல்கிறது. ஸோ இட்ஸ் அதனால் ஒரு மியூச்சுவலாக புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், அதான் ஒரே ப்ரொஃபஷனுங்கிறதுனால ரொம்ப அது வாழ்த்துக்கள். குட் லக் பிரேம். நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய கல்ட் ஃபிலிம் பண்ணுங்கள். ஒரு எல்இடி விஷயம் இருக்கான். இது நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியுமான்னு எனக்கு தெரியல. மெய்யழகன் வந்து திரைப்படமாக பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை அல்ல. ஆமாம். ஆனால் எழுதும்போது நான் மெய்யழகனா ரஜினி சாரையும் அருள்மொழியாக கமல் சாரையும் மனசில் நினச்சி தான் எழுதினேன். இது ஆமாம், அப்படி நினச்சி தான் எழுதினேன். ஏன்னா நம்ம படமாக எடுக்க போகிறதுனால அவங்களுடைய ப்ரைமில் அவங்க ஒரு 35 to 40s இருக்கும்போது அந்த முகத்தை மைண்டில் வச்சுட்டு எழுதுனது தான். ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சிருந்ததை காட்சி வடிவத்திலே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எக்ஸைட் ஆகி பார்க்கல நினச்சேன், ரொம்ப ரசித்து பார்க்குறீங்கன்னு. இது சோஷியல் மீடியாலெல்லாம் கூட கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன் நான் கூட. ஆனால் இப்படி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் பிரேம்? தெரில எனக்கு. அது கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா தான் இருக்குது எனக்கு. ஆனால் எழுதுனது அப்படி அதை மைண்டில் வச்சு தான் அது. ஓகே, 2 நல்ல நண்பர்கள், ஒரு மாதிரி சாஃப்டான ஃபிலிமில் 2 டாப் ஹீரோஸ். பிரமிப்பாக தான் இருக்குது, ஏலே பிரமிப்பாக இருக்குது. பிரேம் கீழே வந்தால் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். 96 பார்க்குற எல்லாருக்குமே, இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு, நான் எல்லாருக்குமே அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருங்க கண்டிப்பாக. அதுவும் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கிற ஒரு படம் 96. ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் அந்த பழைய காதலை மறக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதை வந்து தத்ரூபமாக சொன்னேன். இவருடைய படங்களுக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபேன். ஸோ அவருக்கு வந்து என் கையால் நான் அந்த மெடலை மாட்டும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி மெய்யழகன், ஐயோ அந்த கேரக்டர்லாம் வந்து மறுபடியும் பார்ட் 2 எடுக்கலாம். 100% பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு படம் வந்து மெய்யழகன். ஏன்னா அந்த 2 கேரக்டர்ஸ் அந்த லைவாக இருக்கும் இல்லையா, அது ரெண்டும். அதை மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம வீட்லேயே பார்த்துருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பார்த்துருக்கோம், நம்ம ஊரில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது வந்து யாருன்னே தெரியாமல் வந்து இவ்வளையும் செஞ்சுட்டு போகிறானே, யாரா நீ அப்படின்னு கேட்டவுடனே அவன் பேர் சொல்கிறது தான் எண்டு அப்படின்றது மிக மிக பிரமாதமான ஒரு 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 கிரியேஷன். உங்கள் கிரியேஷனுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட், நன்றி. ஸோ பிரேம், KS ரவிக்குமார் சாரே ரொம்ப மகிழ்ச்சியாக அதுவும் ஃபீல் பண்ணி சொன்னார் 96 பற்றி. என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் ஃபேன்ஸ்க்கு? இந்த கல்ட் ஃபிலிம் அவார்டு அப்படிங்கிறதே வந்து அது ஒரு கொஞ்சம் பயத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இப்போ எனக்கு முன்னாடியும் சரி, இப்போ சமகாலத்திலே நான் சிலரை வந்து நான் கல்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் மணிகண்டன், தியாகராஜன், குமார் ராஜா, வினோத் ராஜ், லெனின் பாரதி. ஒரு படம் பண்ணாலும் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் கல்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் இதை நான் மட்டும் வாங்கிக்கிறத விட அவங்க சார்பாகவும் அதை வாங்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இத்தனை கல்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் இருக்கிறதுங்கிறது
ஒரு அதிசயம்தான். ஸோ குறிப்பாக எங்களுக்கெல்லாம் ஒரு பாதை அமைச்சு கொடுத்த கேஎஸ் ரவிக்குமார் சார் கையில் வாங்கினது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மெடல் வந்து 96க்கு கோவிந்த் வசந்தா என்னுடைய இசையமைப்பாளர் அவர் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸில் நிறையா இருந்திருக்கேன். அதனால் இந்த கோல்டு மெடல் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு வாங்கணும் அப்படின்னு. ஆனால் சில்வர் பிரான்ஸ் தவிர வேறு எதுவும் வாங்கினதில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் கோல்டு மெடல் வாங்கிட்டாப்புல. அது வாங்கினோன்னே திரும்பவும் அந்த ஆசை கூடிடுச்சு, வாங்கணும்னு வந்திருக்காப்புலைங்க. ஸோ நமக்கு ஒரு கோல்டு மெடல் அப்படின்னா கரெக்டாக அவன் வாங்கி ஒரு வாரத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கோல்டு மெடல்னு. அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட இப்போ போட்டிக்கு நிற்கலாம். நைஸ். உங்கள் படங்கள் எல்லாம் இயற்கைக்கு நன்றின்னு போடுறீங்களே, இயற்கையும் பிரேமும் எப்படி? அதே மாதிரி படத்தோட கதை எழுதுறதெல்லாம் பெரும்பாலும் நீடாமங்கலத்தில் ஊரில் உட்காந்து எழுதுறீங்க போல் இருக்கு, அமைதியாக போயிடுறது சென்னை சத்தத்துலேருந்து இல்லாமல். அப்படின்னு இயற்கை மீது காதல் ஒரு சினிமோட்டோகிராஃபருங்கிறனால அதில் கிடச்ச ட்ராவல் இல்லையா? இப்போ 96ல் அந்த பாட்டே சொல்லிடுறீங்க எவ்வளோ பெரிய நேச்சர் லவர் அப்படின்னு. இயற்கையும் பிரேமும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் அதோட ஒன்றி இருக்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். மற்றவங்களும் அதை அனுபவிக்கணும்னு கூட நான் ஆசைப்பட்றேன். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்னோடய டீமில் இருக்கவங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ட்ரெக்கிங்கோ இல்லை ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டு போகிறத நான் விரும்புவேன். ஏன்னா அது அவங்க அனுபவிக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் அது ஏதோ தூரமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு படிப்பினைன்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெருசு. அதை அனுபவிச்சா தான் தெரியும். அது ட்ராவல் மாதிரி தான். நீங்கள் அதை யூ ஹேவ் டு அண்டர்கோ இட். கிரேட். தேங்க்யூ பிரேம். ரசிகர்களை நோக்கி ஒரு ஹானர் வா. தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். அடி தலவாழ எல மேல பரிமாறும் மனம் போல வயிறார பசியாரும் நன்னாடுறா. ஏட்டி விருந்தோம்பல் மரபல்லோ தமிழ்நாட்டு சிறப்பல்லோ தலையாய குணமல்லோ வாழ்த்துமே வாழ. தேங்காய் போலி கொண்டா திரட்டி பால கொண்டா சுழிய சொய்யா கொண்டா தவளாத தோசையும் Behind Earth's Gold Medal for the greatest ever cult movie makers, the signature edition of Honor and Respect. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Supported by ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட் forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy. A new era in film education. Kalyanam Catering Partner, நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங், உணவே மருந்து. Hygiene Partner, Miracle Hygiene Care Products, a rash-free routine. Suyes Restaurant Partner, Adayar Anandabhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியாறு எங்கள் ருசி பேசும். காஸ்மெட்டிக் பார்ட்னர் Glow by NJK. Get set glow. Photography partner Jaihind Photography. Frame your feelings forever. Biryani partner Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Srivarma Ayul Tarum Ayurveda presents Behind Earth's Gold Medal for the greatest ever cult movie makers. The signature edition of Honor and Respect. Supported by ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட், ஏர் ஃபைபர் வைஃபை. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus the Hot Water Professionals. Academic partner Cinema Factory Academy. கல்யாணம் கேட்டரிங் பார்ட்னர் நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங்.